இதை நான் வெளியிடுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் என் மனதுக்கு நெருக்கமான ஒரு செய்தியை இந்த புத்தகம் கொண்டு வந்தது. அதை நான் எதிர்பார்க்கவும் இல்லை. ஒரு 22 படைப்பாளிகள் அவர்கள் எழுதிய சிறுகதைகளை இது தொட்டு எனக்கு சிறுகதை தான் இலக்கியத்தின் வேறு என்பது என்னுடைய கருத்து. எல்லோரும் அதற்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சிறுகதை இல்லாமல் நாவல் வராது, நாடகம் வராது, கவிதை வராது. கவிதை கூட வரலாம். ஆனால் கவிதை சிறுகதையாகவும் சிறுகதை கவிதையாகவும் இருப்பதை நாம் பார்த்துக்கிறோம். இப்பொழுது சின்ன உதாரணம், இன்று போய் நாளை வா என்பதை ஒரு சிறுகதையாகவே வைத்துக்கொள்ள முடியாதா? அந்த இன்று போய் நாளை வா என்ற 4 சொற்களுக்குள் ஒரு பெரிய இதிகாசத்தின் வரலாறை அடங்கியது. அதுதான் சிறுகதையின் சிறப்பே. இன்னும் சொல்ல போனால் என்னுடைய குருநாதர் ஆசாரியார் சொல்லுவார், சார் நான் கேட்டேன் கேள்வி, நம்பன் மாதிரி சேர்க்கிறார் இல்லையே சார், பகனை மாதிரி மாற்றி மாற்றி எழுதியிருக்கார். சொல்லாதடா சொல்லாது பாவம், சேர்க்கிறாரின் தெய்வம் தான் பாவம். இதுதான் சார் தெய்வம் நானும் ஒத்துக்கொண்டு இப்போ சொல்லுவார். சுருக்கமாக அவங்க சொல்ல முடிஞ்சு நம்பனுக்கு கிடைச்சது ஒரு யானை தான். அவன் எப்படி வேணாலும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு தரமும் ஒவ்வொரு எண்ணங்கள் சிந்தனைகள் போடும் கேட்கிறார்கள். இந்த தந்தத்தில் அவன் யானையை செலுத்துவோம், இந்த தந்தத்தில் ஒரு மானை செலுத்துவோம், இந்த தந்தத்தில் ஒரு பிள்ளையாரை செலுத்துவோம், இந்த தந்தத்தில் ஒரு சர்வனை செலுத்துவோம். அதனால் அது அப்படி தான் இருக்கும். நீ அதில் போய் அதுக்கு மேலே எல்லாம் எதிர்பார்க்காது. இப்படியே நான் பேசி கடைசியில் நான் ஏதாவது கேட்பேன், ஐயா இதை இன்னைக்கு 1 மணி நேரம் சொல்லுங்கள், எனக்கு போட வேறு இதுக்கு இங்கே வந்து நம்ம ஜெயலலிதா ஜாதகத்தை கிடைக்கும், அடுத்தது ஜெயிப்பாளர்னு பார்ப்போம். அவர் ஜெயிக்கிறா ஜெயிக்கலை சொல்லியிருக்கோங்க, முடியாதுன்னா முடியாது. அப்புறம் அவர் திருத்தவே முடியாது. அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு என்னமோ பேட்டி என்னடா சொல்லுங்கன்னு கேட்டேன், நீங்கள் போகப்பட்டு அப்போ கொட்டும், அருமையாக கொட்டும். அது எப்படின்னா, அது புறநானூறு சொன்னோடனே எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. புறநானூற்றில் ஒரு களிர், ஒரு யானை உணவை பிசைந்து திங்கிறது. அப்பொழுது சில பருக்கைகள் கீழே விழுந்து விடுவது. அந்த பருக்கைகள் கோடிக்கணக்கான எறும்புகளுக்கு உணவாகிறது. அப்படி பொறுக்கி எடுத்துத்தான் நான் ஆசாலை மனதுக்குள் கொண்டு வந்து முழுமையாக திட்டமிட்ட உரையாடல்களே கிடையாது. அதை பண்ண வேண்டும் என்று நினைத்து அதை ரெக்கார்டிங் செய்வதற்காக பதிவகமும் ஏற்பாடு செய்து அதற்கு எல்லா வசதிகளுடன் செய்திருந்த நிலையில் நான் இரவு போனேன். டாக்டர் சிவராஜன் உட்கார்ந்து நான் ஏற்பாடு வந்து நாளைக்கு போகணும். சிவராஜன் எங்கே கூட்டு போகிறேன் பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியாது, எங்கேயுமே போக முடியாத ஒரு வீட்டை விட்டு ஐ கேனாட் அலோவ், நீ பதிவு பண்ண வேண்டாம் போ. சிவராஜன் பிடிச்சாருன்னா ஒரே குரங்கு குட்டி தான். சரி அவர் போகணும். அப்புறம் இவரோட பேர் அவர் புறத்து போனோன்னு நான் கேட்டேன். அடுத்த வாரம் வச்சுருக்கேன், அடுத்த வாரம் வரவே இல்லை. ஆகவே இந்த கதிரில் சிந்திய புகழ்களை உண்டதனால் அந்த பாதிப்பும் புதுமைப்பித்தன் தான் என்னை முதலில் தாக்கியது. ஜப்பானிய சிறுகதைகளை மொழிபெயர்த்து ஒரு நூல் வந்திருக்கேன். தலைப்பதில் மறந்துட்டேன். எனக்கு அப்போ வயது 9 வயசு. இதில் ஏதோ இருக்கு புதுமைப்பித்தனுடைய எழுத்தில், இதை மயக்க வைக்கிறது. அதனுடைய தாக்கம்தான் நாங்கள் கையெழுத்து பத்திரிகை எழுதுகிறது.
கையெழுத்து பத்திரிகையின் விரிவாக்கம் தான் இது போன்று. நாங்கள் ஒரே ஒரு இதழை எழுதி எல்லோரும் படிக்கிறோம். இவர்கள் 50 இதழ்களை எழுதி நாங்கள் கிடைக்கிறோம். இது சரியான பதிவு. இன்று அரசாங்கத்திலிருந்து இந்த ஆடலும் வராத மதிப்பு